விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க 360 டிவி சேனலுக்கு ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். மறைந்த புதனால் நிறைந்த பலனை அடையக்கூடிய யோகம் பெற்ற கன்னிராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை, அதாவது 19/5/2024 முதல் 25/5/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். கன்னிராசி என்பதே உங்கள் ராசியிலே கேது பகவானும், 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனி பகவானும், 7ஆம் இடத்திலே ராகு பகவானும் அவரோடு அட்டமாதிபதி செவ்வாய் பகவானும், 8ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய புத பகவானும், பாக்கியஸ்தானத்திலே பாக்கியம் பெற்ற ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானும் அவரோடு விரையாதிபதி சூரிய பகவானும் 4/7 குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான முதல் கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 1, 2, 3, 4 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க போகிறார். இதுதான் ஒரு நல்ல அருமையான விஷயம். பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமமும் இல்லை, வேதையும் இல்லை. அதுவே உங்களுக்கு சுபபலன்கள் நிறைய கிடைக்க போகுது. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை 19/5/2024, திதி வளர்பிறை, ஏகாதசி திதி மதியம் 3 மணி வரை, அஸ்த நட்சத்திரம் கூடிய இந்த நாள் அமிர்தயோகம் நாளாகவும் சுபமுகூர்த்த நாளாகவும் வருகிறது. அப்போ இந்த வாரத்தில் முதல் சுபமுகூர்த்தமே ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறது. இந்த வைகாசி மாதத்தின் முதல் சுபமுகூர்த்தமும் அதுதான். அடுத்த திங்கக்கிழமை அன்னைக்கு 20/5/2024, திதி மாலை 4:30 மணி வரை துவாதசி திதி. அதன் பின்பு திரியோதசி திதி. எப்பயுமே மாலையில் திரியோதசி திதி வந்தாலே பிரதோஷம் வரும்னு அர்த்தம். அப்போ திங்கக்கிழமை அன்னைக்கு பிரதோஷ நாள். அன்று சித்திரை நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய நாள் இருந்தாலும் அந்த நாள் கரி நாள். அடுத்து 21/5/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை 6 மணி வரை திரியோதசி திதி. அதன் பின்பு சதுர்தசி திதி. அன்று சுவாதி நட்சத்திரம். அடுத்தபடியாக 22/5/2024 புதன்கிழமை அன்னைக்கு இரவு 7 மணி வரை சதுர்தசி திதி. அதன் பின்பு பௌர்ணமி ஆரம்பிக்கிறது. அன்று விசாக நட்சத்திரம். இந்த நாளில் ஒரு 3 சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒன்று அன்று வைகாசி விசாகம், இரண்டாவதாக அன்று நரசிம்மருடைய ஜெயந்தி, மூன்றாவதாக இதுவரை நம்மை வாட்டி வைத்து கொண்டிருந்த அக்னி நட்சத்திரத்தின் முடிவு நாள். அன்றோட அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு. கத்திரி வெயில் உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு 23/5/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி திதி. காலைல 9 மணி வரை விசாக நட்சத்திரம். அதன் பின்பு அனுச நட்சத்திரம். சித்தியோகம் கூடிய அந்த நாள் காஞ்சி மகா பெரியவருடைய ஜெயந்தி தினம். அடுத்து 24/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணபட்சத்து பிரதமை திதி. பகல் 10:30 மணி வரை அனுச நட்சத்திரம். அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம். மரணயோகம் கூடிய நாளாக அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமைகிறது. அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 25/5/2024 அன்று கிருஷ்ணபட்சத்து துவிதியை திதியும். பகல் 11 மணிக்கு மேலே மூல நட்சத்திரம் வருகிறது. சித்தியோகம் கூடிய நாளாக அமைகிறது. இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். கன்னிராசி என்பதே இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, தனஸ்தானத்தை புத பகவான் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அதனால் பணப்பொருளாதாரம் சிறந்த முறையில் விளங்கக்கூடிய வாய்ப்புண்டு. யோக பலன்கள் நிறைய கிடைக்கும். அதே நேரத்தில் தனாதிபதி பாக்கியத்தில் அமர்வது நிறைய பணம் கிடைக்கும். அப்போ எதிர்பாராத தன லாபங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய காரணத்தினால ஏற்றமே காண்பீர்கள். முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு. முன்பு இருந்த கடன், நோய், வம்பு வழக்கு இவையெல்லாம் காணாமல் போய்விடும். வட்டி கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு கட்டுக்குள் வரக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் உண்டு. இதனால் தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும்.
தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பலன்கள் பயன்களாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டனால யோக பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் நுணுக்கங்களோடு கூடிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த வாரம் ஒரு அருமையான வாரம். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு கோல்டன் வாரம். என்ன, இதுவரை இருந்து வந்த எல்லா தலைவலி பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. நீங்கள் எதிர்பார்த்த இந்த பணிச்சுமைகளெல்லாம் முடிந்து பணி மாறுதல்கள் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அல்லது உத்தியோகத்தில் இன்னும் ஒரு பெரிய அளவில் போகக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு நிறையா கிடைக்க போகுது. உங்கள் மேல் பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அவர்களுடைய பாராட்டுதல் பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய லேபர்ஸ் உங்களுக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அவங்களாலே உங்களுக்கு ஆதாயங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக சுப பலன்களையே இந்த வாரம் முழுவதும் அடையப் போகிறீர்கள். எல்லாத்தையும் விட உடல் நலனிலும் மனநலனிலும் சற்று கவனம் செலுத்துங்கள். ஆட்சி பெற்ற சனி பகவான் உங்களுக்கு தேவையில்லாத உடல் சார்ந்த பிரச்சனை கொடுப்பார். அதுலேயும் குறிப்பாக உணவு சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. கத்திரி வெயில் முடியக்கூடிய காலகட்டம், அங்கே மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. அதனால் வெப்பமும் மழையும் ஒன்று சேர்கிற காலகட்டங்களில் உடலில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்த தான் செய்யும். அதனால் அதில் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்குங்க. தேவையில்லாத வெளியில் அலையிறதை விட்டுருங்க. தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை கைவிட்டுருங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து மாணவ செல்வங்களுக்கு மறைந்த புதனால் நிறைந்த பலனை அடைய போகிறீர்கள். இது உங்களுக்கு ரிசல்ட் வந்துருந்த காலகட்டங்கள். இனி அடுத்தடுத்து எந்த நிலைகளுக்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டிய காலகட்டங்கள். அதனால் உங்களுக்கு நல்ல பலன்களே நிறைய கிடைக்க காத்திருக்கிறது. ஆலோசனை சொல்வதற்கு ஆள்கள் வருவாங்க. இதையெல்லாம் பயன்படுத்தினீங்களால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு எதிர்காலத்துக்கான முன்னேற்றத்திற்கான வாய்ப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பாக்கியத்தில் அமர்ந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு பலன் நிறைய கிடைக்கப் போகிறது. அதனால் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருங்க. மனம் விரும்பிய வாழ்க்கைகள் நிறைய கிடைக்கும். வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும் பணப்பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். கன்னிராசி பெண்களுக்கு இந்த வாரம் பலமான வாரம், அதே நேரத்தில் பகையான வாரம். அஷ்டமாதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்க காரணத்தினால தேவையில்லாத அந்நிய நபர்களாலோ அல்லது தேவையில்லாத சொல்களாலோ பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் விட இந்த வாரத்தில் லாபம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். தொழில் ரீதியாக லாபங்கள் கிடைக்கும், உத்தியோக ரீதியான பலன்கள் கிடைக்கும், வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புண்டு. கணவன் மனைவி உறவில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சுபமங்கல யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமும் உண்டு. லாபத்தை அடைவீர்கள். வாழ்த்து.